பார்வோனுக்கு மேலாக காரியங்களை செய்தார் என்று சொல்லி நமக்கே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு அவளை புறப்பட செய்யும் பொழுது பார்வோன் அவ்வளவு சாமானியமாய், அவ்வளவு எளிதாய் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் போக விடவில்லை. 10 வாதைகள், மோசே கரத்திருந்த கோல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மிஞ்சின, இயற்கையே நடுங்கக்கூடிய அளவுக்கு சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய, வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடிய கரத்திலே அந்த கோலை வைத்துக் கொண்டு மோசே எகிப்தையே நடுங்க வைக்கிறான். எகிப்தின் பார்வோன் ராஜாவே கதி கலங்க நடுங்க வைத்து பலவிதமான வாதைகளை அந்த தேசத்திலே மோசே காண்பிப்பதை பார்க்கிறோம். அதுதான் பார்வோனுக்கு மேலாக உன்னை நான் தேவனாக்கினேன், கடவுளாக்கினேன். என்னென்ன வாதை, தண்ணீர், தவளை, தேனு, வண்டு, கொள்ளநோய், கொப்புளம், கல்மழை, வெட்டுக்கிளி, தலைப்புள்ளி, சங்காரம், இப்படிப்பட்ட வாதைகள், கொடுமையான வாதைகள், கடுமையான வாதைகள், அழிவுக்கு நேரான வாதைகள், அசம்பாவித்ததுக்கு நேரான வாதைகள், செத்து மடிவதற்கு ஏதுவான வாதைகள் மோசே கரத்திலே கொடுத்த அந்த அதிகாரம் உள்ள கோலி நிமித்தமாக கர்த்தர் மோசேயை எகிப்திலே தம்முடைய வல்லமையை என்னென்பதை வெளிப்படுத்தி மோசே வாழ்க்கையிலே அவனுடைய அழைப்பு, அவனுடைய அபிஷேகம், அவனை கர்த்தர் பயன்படுத்தின விதங்கள் எல்லாமே வித்தியாசமாய் இருந்தது.